கலியுகத்தை பத்தியும் கல்கி அவதாரத்தை பத்தியும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஆனா இந்த கலி என்றவன் யாரு? கல்கியோட ஜனனம் சம்பாலால நடக்கும், கல்கியோட லைஃப்ல இது நடக்கும் அது நடக்கும்னு நாம எல்லாம் பேசியிருக்கோம். பட் இந்த கலியோட ஜனனம் எப்படி நடக்கும், கலியோட அப்பா அம்மா யாரு அண்ட் கலியோட பசங்க யாரு? இன்ஃபேக்ட் கலியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு, அவங்களோட பேர் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் கல்கி பகவானால மட்டும் கலியை அழிக்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதனால அழிக்க முடியாதுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல இருக்கு. ஸோ அவ்வளவு பலம் வாய்ந்த கலிக்கு எப்படி அவ்வளவு பலம் வந்ததுன்றதை பத்தியும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. கலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இதிகாசங்கள்ல கலியை பத்தி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்றத முதல்ல பார்த்துடலாம். உயிர் பிச்சை வாங்கிக்கிட்டு போனவன் தான் கலி. அது எப்போ நடந்திருக்குன்னா பாண்டவர்களோட 2வது ஜெனரேஷன் டைம்ல நடந்திருக்கு. ஸோ ஸ்டோரி என்னன்னா, மகாபாரத யுத்தம் நடந்து முடிஞ்சு போன பிறகு பாண்டவர்கள்ல தர்மன் மன்னன் ஆயிடுவான். எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கும். பட் அந்த யுத்தத்துல கௌரவாஸ் 100 பேரும் இறந்து போயிடுவாங்க. அதனால கௌரவர்களோட அம்மா காந்தாரி கண்ணனை சபிச்சிட்டா. என்னன்னா, உன்னோட வன்மத்தால தான் என் பசங்க இறந்து போனாங்க, நீ யுத்தத்தை நியாயமா நடத்திருந்தா என் பசங்க தான் ஜெயிச்சு வைப்பாங்க. ஆனா நீ பண்ணக்கூடாத கோல்மால் வேலையெல்லாம் பண்ணி என் பசங்களை சாகடிச்சிட்ட. அதனால உன்னோட ராஜ்யமும் அழிஞ்சு போயிடும், உன்னோட யாதவ குலமே அழிஞ்சு போயிடும்னு காந்தாரி கண்ணனை சபிச்சிட்டா. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, காந்தாரி கண்ணனை சபிக்கும் போது என்ன சொல்வானா, நான் பத்தினி என்பது உண்மையானால் உன்னோட ராஜ்யமும் உன்னோட குலமும் அழிஞ்சு போயிடும்னு சொல்வாங்க. சாபம் கொடுத்தது போல துவாரகா நகரம் கடல்ல மூழ்கி போயிடும். ஆனா யாதவ குலம் அழியல, அது இன்னைக்கு கூட இருக்கு. அப்போ நான் பத்தினி என்பது உண்மையானால்னு சொன்னதெல்லாம் என்னாச்சு? அது என்னாச்சுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. அந்த கான்செப்டை பத்தி என்னோட ஒப்பீனியன் என்னன்றதை நான் வீடியோட கடைசியில சொல்லுறேன். சோ காந்தாரி சாபம் கொடுத்து 38 ஆண்டுகள் கழிச்சு துவாரகா நகரம் கடல்ல மூழ்கி அழிஞ்சு போகுது. கண்ணனோட காலில் அம்பு பட்டு கண்ணனும் இறந்து போயிடுவாரு. கண்ணன் இறந்த அந்த நொடி கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல கலிக்கு அவ்வளவு பலம் கிடையாது. அதோட மீனிங் என்னன்னா, கலியுகம் ஸ்டார்ட் ஆகி கூட தர்மம் தான் பவர்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, கண்ணன் இறந்து போனாலும் தர்மத்தை வழிபடுற பாண்டவர்கள் நல்லா தான் இருந்தாங்க. சோ அந்த தர்மத்தை ஓவர்டேக் பண்ணி அதர்மத்தால வர முடியல. பட் இங்க என்ன ஆகுது, பாண்டவர்களோட மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, கண்ணனே போயிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாம யுத்தம்ன்ற பேர்ல நம்மளோட சொந்தக்காரங்க, நம்ம தாத்தா, நம்ம அண்ணன் தம்பிங்களெல்லாம் நம்ம இழந்துட்டோம்ன்ற டிப்ரெஷன்லயே பாண்டவர்களால சரியா ஆட்சி செய்ய முடியல. கண்ணன் இல்லாதது அவங்களுக்கு ஏதோ பலம் குறைஞ்சிட்டது போல ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால அபிமன்யோட பையன் பரீட்சித் கிட்ட ஆட்சி ஒப்படைச்சிட்டு இவங்க காசி ராமேஸ்வரம்னு போயிட்டாங்க. இப்போ பரீட்சித்தோட ஆட்சி நடக்குது. அந்த டைம்ல காட்டு பக்கமா போனப்போ இந்த கலி ஒரு மாடையும் ஒரு காளையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். இதை பார்த்து கோவப்பட்ட பரீட்சித் அந்த கலியோட கதையை முடிச்சிடணும்னு வில்லையும் அம்பையும் தூக்கலாம். ஆனா அதை பார்த்த கலி டவால்னு பரீட்சித்தோட காலில் போய் விழுந்துட்டான். என்னடா இவன் காலிலே விழுந்துட்டான்னு சரி பொழிச்சு போன்னு பரீட்சித்து விட்டுட்டான். பரீட்சித் பண்ண அந்த தப்பு தான் கலியுகத்தை ஆட்டி படைக்குது. சோ பரீட்சித்து கலியை விட்டுடுவான். ஆனா என்னோட ராஜ்யத்தை விட்டு நீ வெளியில போயிடணும், இங்க இருக்க கூடாதுன்னு பரீட்சித் வான் பண்ணுவான். அதுக்கு கலி சொல்வான், இந்த பூமி ஃபுல்லாவே உங்களோட ராஜ்யம் தான் இருக்கு, என்ன போக சொன்னா நான் எங்க போவேன், நான் சந்தோஷமா நிம்மதியா ஆடம்பரமா வாழ எனக்கு சில விஷயங்களை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றான். மற்றவங்களை கொடுமைப்படுத்தாத எந்த விஷயமா இருந்தாலும் கேடு, அதை நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு பரீட்சித் சொல்வாரு. அப்போ கலி 4 விஷயங்களை கேட்பான். அதாவது அவன் வசிக்கும் இடத்துல இதெல்லாம் இருக்கணும்னு சொல்வான். அந்த 4 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடம்பர வாழ்க்கைக்கு தங்கம் கோல்டு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சூதாட்டம் அப்படியே ஆல்கஹால், காமத்துக்கு பெண் இன்பம், தன்னை சுத்தி எப்பவுமே பெண்கள் இருக்கணும்னு கேட்டிருக்கான். சோ இந்த 4 விஷயங்கள கொடுமை இல்லைன்ற காரணத்துக்காக பரீட்சித் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டான். பட் இங்கதான் சம்பவமே நடக்குது. அந்த 4 விஷயங்கள்ல ஒண்ணு கோல்டு. அது எங்க இருக்கு? பரீட்சித்தோட தலையில கிரீடமா இருக்கு. சோ பரீட்சித்தோட தலையில கலி போய் உட்காந்துக்கிட்டான். கலி பரீட்சித்தோட தலையில போய் உட்காந்துக்கிட்டு பரீட்சித்தை ஆட்டி படைக்கிறான். அவனுக்கு முழுசா கட்டுப்பட்டு போன பரீட்சித்து ஒரு கட்டத்துல இறந்து போயிடுவான். இப்போ கலியை கண்ட்ரோல் பண்ண யாருமே கிடையாது. ஒருத்தன் தலையில போய் உட்காந்துக்கிட்டதுக்கே இவ்வளவு ஜாலியா இருக்க முடியும்னா, ஒவ்வொருத்தன் தலையில போய் உட்காந்துக்கிட்டா இந்த யுகத்தையே கண்ட்ரோல் பண்ணிடலாம்ன்ற எண்ணம் கலிக்கு வந்துடுச்சு. சோ தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து மனுஷங்களோட எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். மெயினா தப்பான செயல்களை மனுஷங்களோட புத்திக்குள்ள ஆசை என்ற பேர்ல திணிக்க ஆரம்பிச்சான். சோ கலி எப்படி தன்னோட குடும்பத்தை டெவலப் பண்ணா அண்ட் மனுஷங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணா அண்ட் கலியோட அந்த வம்சாவளி என்னன்றதை பார்க்கலாம். தர்மத்தை கிரியேட் பண்ண பிரம்மதேவன் தான் அதர்மத்தையும் கிரியேட் பண்ணாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, எவன் அதர்மத்தை நோக்கி போகான்னு தெரிஞ்சாதான் தர்மத்தை வழிபடுறவங்க யாருன்னு எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண முடியும்.
அப்போதான் அவனுக்கு மட்டும் மோட்சம் கொடுக்க முடியும். அதர்மம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டியதுதான். சோ தர்மத்தோட மதிப்பு என்னன்றது அதர்மம் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. இருட்டுன்னு ஒண்ணு இருந்தாதான் வெளிச்சத்துக்கு மதிப்பு. சோ அந்த கான்செப்டை வச்சுதான் தர்மத்தை கிரியேட் பண்ண பிரம்மதேவனே அதர்மத்தையும் கிரியேட் பண்ணி விட்டுட்டாரு. இந்த அதர்மத்தை ராட்சசன்ன்ற கேரக்டர்ல நாம இமேஜின் பண்ணிக்கலாம். சோ இந்த அதர்ம ராட்சசன் பூமிக்கு வந்ததும் இந்த உண்மை, சத்தியம், நியாயம் இதெல்லாம் அப்படியே ஆடி போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இந்த அதர்ம ராட்சசன் பயங்கர பவர்ஃபுல்லானவன். தர்மத்தோட நடந்துக்கணும்னு நினைக்கும் மனுஷனோட மைண்டுக்குள்ளேயே போய் அந்த தர்மத்தை தூக்கிட்டு இந்த அதர்மத்தை உட்கார வச்சிடும். இந்த அதர்மம் மித்தியான்ற அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மித்தியா அப்படின்னா இல்லாததை இருக்குன்றத போலவே காட்டக்கூடியவ. இந்த உலகத்திலேயே நான் தாண்டா மிகப்பெரிய புத்திசாலின்னு ஒருத்தர் நினைக்கலாம் பாத்தீங்களா, அதுதான் மித்தியான்ற எமோஷன். அதர்மம் டிஸ்கஸ்டிங்கான அப்பியரன்ஸ் கொண்டவன் அண்ட் மித்யா அழகான அப்பியரன்ஸ் கொண்டவள். இவங்களுக்கு தாம்பான்னு சொல்லப்படும் பையனும் மாயான்னு சொல்லப்படும் பொண்ணும் பிறக்கிறாங்க. தாம்பா அப்படின்னா மோசமானவன், ஒண்ணுமே இல்லைன்னாலும் தான் தான் பெரிய இதன்றத போல பேசிக்கிட்டு இருப்பான். பயங்கர கோபம் கொண்டவன், அப்பனை விட கேவலமானவன். அவனை யாரும் கல்யாணம் பண்ணிக்கலான்றதுக்காக தங்கச்சி மாயாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மாயா அப்படின்னா இருக்கிறது இல்லாதது போலையும் இல்லாதது இருக்கிறது போலையும் அப்படியே மாத்தி மாத்தி பயோஸ்கோப் காட்டக்கூடியவ. சிம்பிளா சொல்லணும்னா செம்மையா சீன் போடுவா. அவங்க ரெண்டு பேருக்கும் காமான்ற பையனும் நிக்கூத்தின்ற பொண்ணும் பிறந்தாங்க. காமா அப்படின்னா காமம், நிக்கூத்தி அப்படின்னா விகாரமா இருக்கக்கூடியவ. இந்த காமான்னு சொல்லப்படுறவன் பயங்கர கஞ்ச பிசினாரி, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாதுன்ற மைண்ட் செட்ல இருப்பான். அண்ட் பெண்கள் மேல அதிக காம இச்சையோட இருப்பான். அண்ட் நிக்கூத்தின்னு சொல்லப்படுறவ பின்புத்தி கொண்டவ, கெட்ட புத்தி, துக்கம் இதெல்லாமே சேர்ந்ததுதான் நிக்கூத்தி. இந்த காமான்றவனும் தன்னோட தங்கச்சி நிக்கூத்தியே கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு குரோதான்ற பையனும் ஹிம்சான்ற பொண்ணும் பிறந்தாங்க. குரோதா அப்படின்னா கோபம், ஹிம்சா அப்படின்னா ஹிம்சை. அகைன் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே எந்த முறையில கல்யாணம் பண்ணக்கூடாதோ அந்த முறையில தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த குரோதாக்கும் ஹிம்சாக்கும் பிறந்த பையன் தான் கலி. இந்த கலி பிறக்கும் போது என்ன பண்றான், அவனோட லெப்ட் ஹேண்ட்ல அவனோட பிரைவேட் பார்ட்டை பிடிச்சிக்கிறான், அந்த ரைட் ஹேண்ட்ல அவனோட நாக்கை பிடிச்சிக்கிறான். இந்த கலியோட குணங்கள் அவனோட முன்னோர்களோட குணங்கள் தான். அதாவது அதர்மம், மித்தியா, தாம்பா, மாயா, காமா, நிக்குருதி, குரோதா அண்ட் ஹிம்சா, இந்த எல்லா குணங்களும் சேர்ந்துதான் கலி ஜென்மிக்கிறான். பிறக்கும் போதே தன்னோட பிரைவேட் பார்ட்டை புடிச்சுக்கிட்டு பிறக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட கேவலமான புத்தியோட இருப்பான்னு பாருங்க. பட் கலி கிட்ட இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தாலும் அதை அவனால ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியல. காரணம், தர்மத்தை காப்பாத்த கண்ணன் இருந்தாரு. கண்ணன் இறந்து போனதும் அதை எப்படியாவது ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பார்த்தான். ஆனா பரீட்சித்து ஃபுல் பவர்ல இருந்தான். அதனாலதான் டெக்னிக்கலா பரீட்சித்தோட தலையில போய் உட்காந்துக்கிட்டான். பரீட்சித்து கலி கிட்ட வந்தப்போ ஒரு மாடையும் காளையையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த காளைய பிரம்மா புல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மா புல்லோட 4 கால்களோட மீனிங் என்னன்னா அணுகுமுறை, கரிசனம், தூய்மை, உண்மை. அதுல 3 கால்களான அணுகுமுறை, கரிசனம், தூய்மை என்ற கால்களை உடைச்சிட்டான். உண்மை என்ற கால் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. உடைஞ்சு போன அந்த 3 கால்கள் தான் போன 3 யுகம். பேலன்ஸ் இருக்கும் கால் தான் கலியுகம். கலிக்கு பரீட்சித்து அலாட் பண்ண அந்த 4 விஷயங்கள், சூதாட்டம், ஆல்கஹால், பெண் இன்பம் அண்ட் கோல்டு, இந்த 4 விஷயங்கள் மேல ஆசைப்படாதவன் இந்த பூமியில எஸ்பெஷலி இந்த கலியுகத்துல இல்லவே இல்லை. அதனாலதான் கலியோட பலம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. கலிக்கு சப்போர்ட் பண்றது, கலியோட சிந்தனைகள், எண்ணங்களை ப்ரமோட் பண்றது வேற யாரும் கிடையாது, நாம தான். அதாவது மனுஷங்க தான். தங்கத்து மேல ஆசை இல்லாதவங்களும் இல்ல, ஆல்கோஹாலுக்கு அடிமையானவங்க எக்கச்சக்க பேரு, சூதாட்டத்து மேல மோகம் கொண்டவங்களும் இருக்காங்க, காமத்து மேல வெறி குடிச்சவங்களும் இருக்காங்க. இந்த 4ல யாருக்காவது ஏதாவது கிடைக்காம போனா போகட்டும்னு விட்டுட்டு போவங்களும் இருக்காங்க. அதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் தீய செயலில் ஈடுபடுறவங்களும் இருக்காங்க. அதுலதான் கலியோட ராஜ்யம் நடக்குது. கிடைக்காம போகிற சிச்சுவேஷன்ல தான் தப்பான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் கலியோட குணம். சோ இந்த வம்சம் அதர்மத்துக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கலி கிட்ட முடியல. கலிக்கு 2 பொண்டாட்டி, ஒருத்தி அலக்ஷ்மி அண்ட் இன்னொருத்தி துருப்தி. அலக்ஷ்மி என்றது லக்ஷ்மி தேவியோட ட்வின் சிஸ்டர். லக்ஷ்மி எப்படி செல்வத்தை கொடுப்பாங்களோ அதே போல அந்த செல்வத்தை புடுங்கிக்கிறது தான் அலக்ஷ்மியோட வேலை. ஒரு வகையில பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட வைஃப் லக்ஷ்மி, லக்ஷ்மியோட தங்கச்சி அலக்ஷ்மி, அலக்ஷ்மியோட புருஷன் கலி. சோ ரிலேஷன்ஷிப் வைஸ்ல பார்க்கும்போது கலியும் கல்கியும் சகலைங்க. அண்டியா சகலைங்களுக்கு எப்பவுமே ஒத்து போகாது இல்லையா. சோ கலியோட முதல் மனைவி அலக்ஷ்மி அண்ட் 2வது வைஃப் துருப்தி. அந்த துருப்தி யாருன்னு பாத்தீங்கன்னா கலியோட தங்கச்சி தான். முதல்ல சொன்ன பாத்தீங்களா முறை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு, அதே போல முறை இல்லாம தான் கலி தன்னோட தங்கச்சியான துருப்திய 2வது மனைவியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சோ கலிக்கு பயா அண்ட் தும்விஷ்ணு என்ற பசங்களும் மிருத்யு அண்ட் நிவஸ்வதி என்ற பொண்ணுங்களும் பிறந்தாங்க. 2 பொண்டாட்டி இல்லையா, அதனால 2 பசங்க 2 பொண்ணுங்க. சோ அதர்மத்தோட வம்சாவளியில கலியோட குடும்பத்துல உள்ள பசங்க அண்ட் பொண்ணுங்க எல்லாம் மனுஷங்களோட எமோஷன்ஸ் அண்ட் குணாதிசயங்கள்.
கலியுகத்துல பிறக்கும் ஒவ்வொருத்தவங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள்ல கலி ஆக்கிரமிச்சிடுவான். அப்படிதான் கலி பவர்ஃபுல் ஆகிட்டே போவான். இது எல்லாமே கண்ணன் இறந்து போன பிறகு மனுஷங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அது டெவலப் ஆகி அந்த சமயத்துல, அதாவது கல்கி ஜென்மிக்கும் அந்த சமயத்துல எல்லா தப்பான விஷயங்களும் உச்சகட்டத்துக்கு போயிருக்கும். அந்த சமயத்துல, அதாவது பல்லாயிரம் ஆண்டுகள் கழிச்சு மனுஷங்களே முழுசா கலியா மாறி போயிடுவாங்க. அந்த டைம்லயும் நியாயம் தர்மம்னு வழிபடுறவங்க நரக வேதனையில இருப்பாங்க. அப்போதான் கல்கி பகவான் தன்னோட சேனைகளோட வந்து கலியோட கதையையும் கலியோட ரிலேஷன்ஸோட கதையும் முடிச்சு வைப்பாரு. நான் வீடியோட ஸ்டார்டிங்ல நான் பத்தினி என்பது உண்மையானால் உன்னோட ராஜ்யமும் உன்னோட குலமும் அழிஞ்சு போயிடும் காந்தாரி சாபம் கொடுத்தான்னு சொன்னேன் இல்லையா? ஆனா யாதவ குலம் இன்னைக்கு கூட இருக்கு. சோ காந்தாரியோட சாபம் ஏன் பலிக்கல? அதுக்கு காரணம் காந்தாரி பத்தினி இல்லைன்றது கிடையாது. பத்தினியாவே இருந்தாலும் கொடுக்கிற சாபம் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ யாராவது உன்னோட வம்சம் அழிஞ்சிடும், உன்னோட வம்சம் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் ஏதாவது சாபம் கொடுத்தாங்கன்னா அது வேலை செய்யவே செய்யாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் காந்தாரி உன்னோட யாதவ குலம் அழிஞ்சு போயிடும்னு கண்ணனுக்கு கொடுத்த சாபத்தோட கான்செப்ட். சொன்னது அப்படியே நடக்கணும் பண்றதுக்கு நாம என்ன கடவுளா? மனுஷங்கப்பா. பத்தினியாவே இருந்தாலும் காந்தாரி மனுஷிதான். அண்ட் எந்த மனுஷனும் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சும்மா கோபத்துல வர வார்த்தைகளுக்கெல்லாம் அடுத்து வரும் சந்ததியை அழிஞ்சு போகும்னா காலம் காலமா இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. சோ காந்தாரியோட வார்த்தைகள் எல்லாம் கோபத்துல வெளிப்பட்ட வார்த்தைகள், அவ்வளவுதான். சோ கலியோட பர்த் எப்படி நடந்தது அண்ட் கலியோட வம்சாவளியில உள்ளவங்க யாருன்றதெல்லாம் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.